வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என்றும் கணிப்பு. தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் இன்று முதல் டிசம்பர் 9ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும். சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வரும் 10ஆம் தேதி மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. 11ஆம் தேதி செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், தஞ்சை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தீபத் திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலையில் 156 பள்ளிகளுக்கு நாளை முதல் 9 நாட்கள் விடுமுறை. பாதுகாப்பு பணிக்கு வரும் காவலர்கள் தங்க ஏதுவாக விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி திருவண்ணாமலைக்கு 4089 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. தீப திருவிழாவின் போது கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் திருவண்ணாமலையில் 9 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள். கிரிவல பாதையை இணைக்கும் வகையில் 40 கட்டணமில்லா சிற்றுந்துகளை இயக்கவும் அரசு திட்டம். முடிச்சூரில் 42 கோடியே 70 லட்சம் ரூபாய் செலவில் ஆம்னி பேருந்துகளுக்கான நிறுத்துமிடம் திறப்பு. சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னை கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி வளாகத்தில் 1 கோடி ரூபாயில் புதுப்பிக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சை மையம் திறப்பு. கிளாம்பாக்கம் அருகே 15 கோடியில் கட்டப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு காலநிலை பூங்காவையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். முல்லை பெரியாறு அணையில் ஆண்டு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்காத கேரள அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்காமல் முதலமைச்சர் வாய்மூடி மௌனியாக இருப்பதாகவும் விமர்சனம். அதானி நிறுவனத்துடனான ஒப்பந்தங்கள் தொடர்வதை செந்தில் பாலாஜி மறைக்க முயற்சி. அதானி நிறுவன நிதிநிலை அறிக்கையை சுட்டிக்காட்டி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. அதானியுடன் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது போடப்பட்ட ஒப்பந்தம் தற்பொழுது வரை தொடர்கிறது. திமுக அரசு புதிதாக எந்த ஒப்பந்தமும் போடவில்லை என்று அண்ணாமலைக்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி. பைசாவுக்கு அவங்க வாங்குறதுக்கு போட்ட ஒப்பந்தம் தான் தொடர்ந்து நடைமுறைகள் இருக்கிறதே தவிர நாங்கள் போட்ட ஒப்பந்தம் கிடையாது. அந்த ஒப்பந்தம் தான் நீடித்து இருக்கு. இல்லைன்னா இப்போ மின் தட்டுப்பாடு விடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அதை நாங்கள் சில சமயங்களில் தொடர வேண்டிய கட்டாயம் இருக்கிறதே தவிர வேறொன்றும் கிடையாது. தவிர நாங்கள் புதிதாக அதானியை அழைத்து வரவில்லை. அதானியை அழைத்து வந்தது அதிமுக. அவர்களை கேள்வி கேட்காமல் எங்களை கேட்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? பெஞ்சல் புயல் பாதிப்பு குறித்து விக்கிரவாண்டியில் மத்திய உள்துறை இணை இயக்குநர் தலைமையிலான 7 பேர் கொண்ட குழு ஆய்வு. மழையால் நெல் மூட்டைகள் சேதமடைந்தது குறித்து அதிகாரிகள் விளக்கம். ட்ரோன் கேமராக்களை பறக்கவிட்டு மழை வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர்களை நேரில் ஆய்வு செய்த வருவாய்த்துறை அதிகாரிகள். கூடுதல் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வேளாண் துறை அதிகாரியிடம் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கண்ணீர் மல்க கோரிக்கை. பண்ருட்டி அருகே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் திடீர் சாலை மறியல். வெள்ள நிவாரணம் வழங்குவதில் பாரபட்சம் காட்டப்படுவதாக புகார்.
மரக்காணம் வட்டார வளர்ச்சி அலுவலரை கண்டித்து மஞ்சக்குப்பம் கிராம பெண்கள் முற்றுகை போராட்டம். வெள்ள நிவாரணப் பொருட்கள் வழங்கவில்லை என்று குற்றச்சாட்டு. வெள்ள நிவாரண நிதியாக 944 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிய மத்திய அரசுக்கு நன்றி. நீர் ஆதாரங்களை பாதுகாக்கும் பணிகளில் ஈடுபடுவோருக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டி. இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த 944.8 கோடி ரூபாய் என்பது எப்போதும் நம்முடைய மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு ஒன்றிய அரசு வழங்கக்கூடிய அந்த தொகையினுடைய இன்ஸ்டால்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த தொகைதான் இப்போது முதல் கட்டமாக நமக்கு வந்திருக்கிறது என்பதை நான் இந்த செய்தியாளருடைய சந்திப்பின் வாயிலாக அனைவருக்கும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். சினிமா செய்தியை நான் எப்பொழுதும் பார்ப்பதில்லை. விஜய் பேச்சு குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கிண்டலாக பதில். பிறப்பால் யாரும் இங்கே முதல்வராகவில்லை, மக்கள் தேர்ந்தெடுத்துதான் முதலமைச்சராகிறார்கள். மன்னர் ஆட்சி நடப்பதாக ஆதவ் அர்ஜுனா கூறியது குறித்த கேள்விக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஆவேசம். (2026) சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகள் அல்ல 234 தொகுதிகளையும் திமுக கைப்பற்றும் என்று அமைச்சர் சேகர் பாபு நம்பிக்கை. தவேக தலைவர் விஜய் தற்குறி போல் பேசுவதாகவும் காட்டம். சிலர் அதிமேதாவிகளாக தற்குறிகளாக களத்திற்கே வராதவர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய நிலைப்பாடு 200 அல்ல 234ஐயும் திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கைப்பற்றும். கூட்டணி விவகாரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பேராசை இல்லை, தங்களின் நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாகவும் திருமாவளவன் திட்டவட்டம். எங்களுக்கு எந்த பேராசையும் இல்லை. அங்கே போனால் அல்லலாமா, இங்கே போனால் வாரலாமா, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாமா, ஐயோ இந்த வாய்ப்பை விட்டால் என்ன ஆவது. தற்காலிக வளர்ச்சிக்காக அம்பேத்கரின் பாதையில் இருந்து நழுவிவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறோம். தங்களின் சுயமரியாதை தன்மானத்தை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது என்றும் திருமாவளவன் ஆவேசம். கூட குறைத்து மதிப்பிடலாம், ஆனால் நம்முடைய சுயமரியாதையை எவனும் குறைத்து மதிப்பிட முடியாது. நம்முடைய தன்மானத்தை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. நம்முடைய கருத்தியல் நிலைப்பாட்டில் கொண்டிருக்கிற உறுதிப்பாட்டை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. ஆதவ் அர்ஜுனா விவகாரம் தொடர்பாக விசிக உயர்மட்ட குழுவுடன் திருமாவளவன் அவசர ஆலோசனை. ஆதவ் அர்ஜுனா பங்கேற்காத நிலையில் ரவிக்குமார், சிந்தனை செல்வன், வன்னியரசு உள்ளிட்டோர் பங்கேற்பு. திமுகவுக்கு தப்பு கணக்கு போடும் பழக்கம் கிடையாது என்று அமைச்சர் ரகுபதி கருத்து. கூட்டல் கழித்தல் விஜய்க்கு தெரியாமல் இருக்கலாம் என்றும் பேட்டி. திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே ஒரு கணக்கை போட்டால் சரியான கணக்கைத்தான் நாங்கள் போடுவோமே தவிர தப்பு கணக்கு போடுகிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. கூட்டல் கழித்தல் அவருக்கு வேண்டுமென்றால் தெரியாமல் இருக்கலாம். ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும் என்கின்றார். அரசியலிலே எந்த ப்ளஸ்ஸும் மைனஸ் ஆவதற்கான வாய்ப்பே கிடையாது. ப்ளஸ்ஸோடு ப்ளஸ் சேருகிற போது அங்கே எண்ணிக்கை கூடுமே தவிர அங்கே குறைவதற்கான வாய்ப்பு ஒன்றுமே கிடையாது. எனவே ப்ளஸ்ஸை மைனஸ் ஆக்கி காட்டுகிற வல்லமை அவருக்கும் கிடையாது, யாருக்கும் கிடையாது. தவேக தலைவர் விஜய் கூறியது போல் திருமாவளவனுக்கு அழுத்தம் இருப்பதாகவே உணர்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி கருத்து. (2026) சட்டமன்ற தேர்தலில் திமுக 200 தொகுதிகளை வெல்வது நிச்சயம் என்று இருமாப்புடன் சொல்வதாக விஜய்க்கு கனிமொழி பதிலடி.
வாய் சவடால் விட்டவர்கள் எல்லாம் இதுவரை எதுவும் செய்து காட்டியது கிடையாது என்றும் விமர்சனம். இன்னைக்கு வாய் சவடாலாம் நிறைய வரலாம், ஆனா நிஜத்துல எவ்வளவு வரும்னு தெரியாது. இது மாதிரி பேசினவங்க நிறைய பேர் ஒன்னத்தையும் செய்து காட்டியது இல்லை. அண்ணன் தளபதி சொல்லுவது போல 200 தொகுதிகளிலும் நிச்சயமாக நானும் சொல்கிறேன், இருமாப்போடு சொல்கிறேன், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். தேர்தலில் நின்று வென்ற உதயநிதியை பிறப்பால் முதலமைச்சரானவர் என்று எப்படி சொல்ல முடியும் என்று டிடிவி தினகரன் கேள்வி. திமுகவிற்கு ஆதரவாக பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம் என்றும் விளக்கம். முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறாங்க, இதுல பிறப்பால் ஒருத்தர் முதலமைச்சரா வர்றதை நாங்க ஏத்துக்கலன்னு சொல்ற பாயிண்ட் அவர் என்ன மீன் பண்றாருன்னு எனக்கு சரியா புரியல. அதை நீங்க விளக்குறீங்கன்னா நான் அதுக்கு பதில் சொல்றேன். உதயநிதி ஸ்டாலின் தேர்தலில் நின்று எம்எல்ஏ ஆகி தானே ஜெயிச்சு தானே வர்றாரு, அதை போய் நம்ம எப்படி குறை சொல்ல முடியும்? 2026 முதல்வர் வேட்பாளரை அறிவித்துதான் தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் என்று டிடிவி தினகரன் திட்டவட்டம். அமமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்வதாகவும் விளக்கம். செல்வந்தர்களின் திடீர் அரசியல் பிரவேசம் மக்களுக்கு என்றைக்கும் நன்மை தராது என்று இயக்குனர் அமீர் கருத்து. ஆதவ் அர்ஜுனாவின் நட்பு விஜயின் அரசியலுக்கு நல்லதல்ல என்றும் அட்வைஸ். கைவினை கலைஞர்களை தொழில் முனைவோர்களாக உயர்த்திட கலைஞர் கைவினை திட்டத்திற்கான அரசாணை வெளியீடு. திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள அமைச்சர் தாமோ அன்பரசன் அழைப்பு. கத்தோலிக்க திருச்சபைக்கு வழங்கப்பட்ட 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலங்கள் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்டதாக வழக்கு. தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு வெளிநாடு செல்வதை தடுக்காமல் நாடு திரும்ப நிபந்தனைகளை விதிக்கலாம். லுக் அவுட் நோட்டீஸை எதிர்த்த வழக்கில் விசாரணை நீதிமன்றங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வரும் 9ஆம் தேதி நடைபெறவிருந்த எம்ஜிஆர் பல்கலைக்கழக மருத்துவ பட்ட மேற்படிப்பு மாணவர்களுக்கான தேர்வு ரத்து. தேசிய மருத்துவ ஆணையம் உத்தரவின்படி தேர்வை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தனது உயிருக்கு அச்சுறுத்தல் தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார்கள் மீதான விசாரணையை சிபிஐக்கு மாற்ற கோரி முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் மனு. தமிழக அரசு, காவல்துறை, சிபிஐ பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சின்ன உடைப்பு கிராம மக்கள் 4வது நாளாக தொடர் போராட்டம். வீட்டிற்கு கூட செல்லாமல் போராட்ட இடத்திலேயே சமையல் செய்து அரசுக்கு எதிர்ப்பு. குடிநீர் பைப் அமைக்கும் விவகாரத்தில் மதுராந்தகம் அடுத்த கிளியா நகர் ஓட்டக்கோவில் மக்களிடையே மோதல். குடிநீர் பைப்புகளை உடைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி 2 கிராம மக்கள் சாலை மறியல். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக மியான்மர் நாட்டைச் சேர்ந்த 4 மீனவர்கள் கைது. இந்திய கடற்படை வீரர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது சிக்கியதாக தகவல். வாய்ப்பு கிடைத்தால் இந்தியா கூட்டணிக்கு தலைமை ஏற்க தயார் என்று மம்தா பானர்ஜி அதிரடி அறிவிப்பு. மேற்கு வங்கத்தில் இருந்தே தன்னால் கூட்டணியை இயக்க முடியும் என்றும் கருத்து. பாபர் மசூதி இடிப்புக்கு ஆதரவாக சிவசேனா கட்சி கருத்து தெரிவித்த விவகாரம்.
மகாராஷ்டிராவில் மகா விகாஸ் அகாடி கூட்டணியில் இருந்து வெளியேற சமாஜ்வாதி முடிவு. சட்டம் ஒழுங்கை காக்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா தவறிவிட்டதாக அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. டெல்லி மக்களின் பாதுகாப்பில் மத்திய அரசு அலட்சியம் காட்டுவதாகவும் விமர்சனம். நடப்பு நிதியாண்டின் 2வது காலாண்டில் ஜிடிபி வளர்ச்சி விகிதம் 5.4% குறைந்திருப்பது பொருளாதார மந்த நிலையாக கருதக்கூடாது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கருத்து. 3வது காலாண்டில் பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் என்றும் நம்பிக்கை. அஜித் பவாருக்கு தொடர்புடைய 1000 கோடி ரூபாய் சொத்துக்களை விடுவித்தது வருமான வரித்துறை. பாஜக கூட்டணி ஆட்சியில் இணைந்த பிறகு பினாமி வழக்கு ரத்து செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது சொத்துக்கள் விடுவிப்பு. மும்பை போலீஸ் உதவி எண்ணில் பிரதமர் மோடிக்கு வந்த கொலை மிரட்டல். குறுஞ்செய்தியில் மிரட்டல் விடுத்த ராஜஸ்தான் மாநில நபரை பிடித்து போலீசார் விசாரணை. வங்கதேச தலைநகர் டாக்காவில் இஸ்கான் அமைப்புக்கு சொந்தமான கிருஷ்ணர் கோவிலுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்ததால் பரபரப்பு. தீ விபத்தில் சிலைகள் சேதமடைந்ததால் பதற்றம். இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி 337 ரன்களுக்கு ஆட்டமிழப்பு. இந்தியா சார்பில் பும்ரா, சிராஜ் தலா 4 விக்கெட்டுகளையும், நிதிஷ் ரெட்டி, அஸ்வின் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். சிங்கப்பூர் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி. இந்தியாவின் குகேஷ் மற்றும் சீனாவின் டிங் லிரென் இடையிலான 10வது சுற்றும் டிராவில் நிறைவு.